சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஆர்வமுடன் பொதுமக்கள் மெரினாவுக்கு வருகை. குடும்பமாக மெரினா கடற்கரைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து படையெடுப்பு. கடலூரில் மீனவர்கள் வலையில் சிக்கிய 150 டன் மீன்கள். வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே இடி தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு. 2 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா மைதானத்தில் புகைப்பட கண்காட்சி அரங்கத்தை துவக்கி வைத்த கனிமொழி எம்பி. தூத்துக்குடியின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பனையேறும் தொழிலாளி, உப்புவாரும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட புகைப்படங்கள் கண்காட்சிக்கு வைப்பு. ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவோ பரிசல் இயக்கவோ மாவட்ட நிர்வாகம் தடை. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. சென்னை மாநகராட்சி உறுப்பினர் ஏ. ஸ்டாலின் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கம். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக மதுரவாயில் 144வது வட்ட திமுக செயலாளர் ஸ்டாலின் மீது நடவடிக்கை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று பகலில் முடங்கிய இண்டிகோ இணையதள சேவை சீரடைந்தது. விமான நிலையங்களில் செக் இன் செய்ய காலதாமதமானதால் பல மணி நேரம் காத்திருந்த பயணிகள் நிம்மதி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்ப் எலான் மஸ்குடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரம். 3 மாதங்களுக்கு முன் மர்ம மனிதரால் சுடப்பட்ட அதே இடத்துக்கு வந்து மீண்டும் பிரச்சாரம். விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னையில் இன்று 46 விமான சேவைகள் பாதிப்பு. சில விமானங்கள் ரத்து, சிலவற்றின் நேரம் மாற்றப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. எழுபத்தைந்து ஆண்டுகளாக திமுகவின் கொள்கையும் மாறவில்லை, கோட்பாடும் மாறவில்லை, கொடியும் மாறவில்லை என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பெருமிதம். IAS வேலைக்கு ஓய்வு உண்டு, திமுக இயக்கத்திற்கு ஓய்வே கிடையாது என்று உரை. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனத்திடம் அமைச்சர்கள் 3 பேர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கட்டளை. தமிழ்நாட்டில் 3,26,000 டிபிடி தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தடுப்பூசி தட்டுப்பாடு பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து விளக்கம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 17,000 கனஅடியாக உயர்வு. மும்பையில் 3ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. மெட்ரோ ரயிலில் பயணித்த போது பயணிகளிடம் உரையாடிய போது கிட்டார் இசையை கேட்டு ரசித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.